என்னடி புரியாம பேசுற? இதுக்கு மேல நீ என்ன சாதிக்கணும்னு எதிர்பார்க்கற? அதான் அந்த ஐடி கம்பெனில 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கல்ல. நாளையில இருந்து அந்த வேலையை நீ ஆரம்பிக்க போற. அதுக்கே உனக்கு டைம் சரியா இருக்கும். இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு நீ சைக்கிள்ல போய் இடியாப்ப வைக்கணும் சொல்லு? சித்தி, உங்களுக்கு பிசினஸ் பத்தி தெரியல. ஒரு ஆர்டர் கிடைச்சதுன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸை அப்படியே விட்டுருவீங்களா? என் திறமைய பார்த்துதான் அந்த ஆர்டர் என் கைக்கு வந்துச்சு. அதே மாதிரி வேற யாராவது கம்பெனி ஓனர் எங்களுக்கு செஞ்சு கொடுன்னு கேட்டா, இல்லங்க நாங்க ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம், இதை எடுத்து பண்றது கஷ்டம்னு சொல்லி அந்த வாய்ப்பை விட்டுருவீங்களா? எப்பவுமே ஒரு பிசினஸ்ல வாய்ப்பு நம்மளை தேடி வரப்போ அதை தைரியமா ஏத்துக்கணும். அதே சமயம் ஏற்கனவே நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அந்த அடிப்படைய மொத்தமா மூடிடக்கூடாது. அதுவும் தொடர்ந்து ஓடணும். இது ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த மாதிரி 5 கம்பெனியோட ஆர்டர் என்ன தேடி வந்தாலும் அதை நான் எந்த யோசனையும் இல்லாம தயங்காம ஏத்துப்பேன். ஆர்டர் பெருசானா நம்ம தயாரிப்பு முறையும் பெருசாகும். அதுதானே நம்ம தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால நாளைக்கு இந்த வீட்ல ரெடி ஆகிற இடியாப்பம் அந்த ஐடி கம்பெனிக்கு ஆட்டோல போகும். ரெகுலர் கஸ்டமருக்கு ரெடி ஆகிற இடியாப்பம் எப்பவும் போல இந்த கம்பெனியோட சைக்கிள்ல போகும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. சொல்லுங்க பாட்டி, எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? என்னடா நடக்குது இந்த வீட்ல? உன் கூட பிறந்தவன் தானே அவன், நீ அவனுக்கு அண்ணன் தானே? வீட்டுக்குள்ள குடிச்சுக்கிட்டு அப்படி அமக்கலம் பண்ணிட்டு இருக்கா. இத பத்தி எல்லாம் கேட்க மாட்டியா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? கேட்டா பாட்டிலாலே எங்க மண்டையை உடைக்க வர்றான். குடிச்சா போதையில என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு கூட தெரியாம சுத்திக்கிட்டு நீங்க தான் பாத்தீங்கல்ல. இதுக்கு மேல அவன்கிட்ட போய் என்ன பேசுறது? கம்பெனி ஆர்டர் கையை விட்டு போன டென்ஷன்ல தான் இப்படி எல்லாம் பண்றான் பாட்டி. விடுங்க, காலையில அவகிட்ட இதை பத்தி பேசி ஒன்றையும் கட்டிடலாமா? முதல்ல அவர் ரூம்ல இருக்கிற சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் வெளியே தூக்கி வீசுங்கடா. நாளைக்கு மறுபடியும் குடிச்சிட்டு அன்னைக்கு மாதிரி ஆபீஸ்ல வந்து அசிங்க பண்ணி தொலைக்க போறான். இல்லப்பா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். சொன்னா மட்டும் போதாது, அதை காப்பாத்தணும். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. அவன் காலையில அந்நியன் ஆயிடுவான். நைட்டு பண்ணதுக்கு காலையில உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான். அதுக்கு நான் பொறுப்பு. அதெல்லாம் ஒண்ணு ஒத்து வராது. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத மட்டும் நீங்க 2 பேரும் ஒழுங்கா செய்யுங்க. என்ன பாட்டி? அந்த மாதேஷனோட கம்பெனி ஆர்டர் நம்ம கையை விட்டு போனது நமக்கு பெரிய டிராபேக். இது நமக்கு வராம போச்சு தெரியுமான்னு ஆளாளுக்கு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது இப்படியே தொடர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு முக்கியமான கிளைண்டும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் நடக்காது பாட்டி, ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? பயப்படலடா, அடுத்த இடி நம்மளை இடிக்கிறதுக்கு முன்னாடி அதை தாங்குற அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும்னு சொல்றேன். சரி சொல்லுங்க பாட்டி, என்ன பண்ணலாம்? இழந்த நம்மளோட இமேஜை மீட் பண்ணணும்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் எல்லாரையும் உடனே நாம சந்திச்சாகணும். அதுக்கு என்ன பாட்டி, உடனே கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிடலாம் பாட்டி. நடத்த வேண்டியது மீட்டிங்ல ப்ராஜெக்டை பத்தியோ எதிர்காலத்தை திட்டத்தை பத்தியோ நாம எதுவும் பேச போறது இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த சந்திப்பு? ஜஸ்ட் மீட் அண்ட் ஈட். நம்ம கிளைண்ட்ஸோட கேஷுவல் மீட்.